Hi guys, இது Cellcare Infotech நாயக் பால். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஃப்ளாஷ் பண்றத பத்தி பார்க்க போறோம். இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ. இந்த என்கிட்ட இருக்கிறது MIA2 மாடல். இது வந்து ரீஸ்டார்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஃப்ளாஷ் பண்ணி சால்வ் பண்ணலாம்? இப்போ ஃப்ளாஷ் பண்ணா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ரீஸ்டார்ட் ஆகுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அதுல காமனா உள்ள ரீசன்ஸ் வந்து சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இருக்கும், அப்படி இல்லாட்டி வாட்டர் லாக்கு எக்ஸட்ரா நிறையா இருக்கும், ஹார்ட்வேர் இஷ்யூஸு. பேசிக்காக நம்ம வந்து இதை ஃப்ளாஷ் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து எம்ஐ ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்களாகும், நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து உங்கள் சிஸ்டத்தில் வந்து ஏடிபி ஃபாஸ்ட்பூட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். ஏடிபி ஃபாஸ்ட்பூட் டூலுங்கிறது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். இது வந்து பேக்கேஜு. இதை டவுன்லோட் பண்ணுற லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. இது வந்து உள்ளே போயெல்லாம் பண்ணணும்னு தேவையில்லை, இது ஒரு ஃபோல்டராகவே வந்துடும். நீங்கள் டெஸ்க்டாப்பில் வெளியிலே வச்சுட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோனை வந்து எம்ஐ ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதோடைய ப்ராடக்ட் கோடை வந்து கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்டா, நீங்கள் வந்து ஃபாஸ்ட்புட் மோடில் ஃபோனை போட்டுட்டு கமாண்ட் ப்ரொமோட் பண்ணணும். கமாண்ட் ப்ரொமோட் பண்ணிங்களாக்கும் அது வந்து அந்த ப்ராடக்ட் கோடு என்னங்கிறத லிஸ்ட் போட்டு காமிச்சிரும். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு ஃப்ளாஷ் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு எம்ஐ ஃபோனில் முக்கியமானது நம்மளுக்கு ப்ராடக்ட் கோடு அல்லது ப்ராடக்ட் நேம், ரெண்டுமே ஒன்று தான், எப்படி வேண்டாலும் வச்சுக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஓப்பனுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாகும் இந்த கமாண்டோடைய சிஎம்டி விண்டோ ஓப்பன் ஆகிடும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், மொபைலில் வந்து ஃபாஸ்ட்புட் மோடில் போடணும். மொபைலில் ஃபாஸ்ட்புட் மோடில் போடணுன்னா அதுக்கு முன்னாடி இதை பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ரீஸ்டார்ட் ஆகுது. டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபோன் வந்து ஆஃப் கண்டிஷனில் போயிடுச்சு. வால்யூம் மைனஸை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணோன்னா அதுவே வந்து ஃபாஸ்ட்புட் மோடுக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து ஃபாஸ்ட்புட் மோடுக்கு போயிடுச்சு. சிஸ்டம்லையும் கனெக்ட் ஆகிடுச்சு, சவுண்ட் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு என்ன கமாண்ட் ப்ரொமோட் பண்ணணும்டா, ஃபாஸ்ட்புட்னு டைப் பண்ணணும். ஃபாஸ்ட்புட் ஸ்பேஸ் கெட் விஏஆர்னா வெர்ஷன்ஸ் ஸ்பேஸ் ஆல் கொடுத்துட்டு என்ட்ரு அமுக்கணுமாகும். அதோடைய ஃபுல் டீட்டெயில், மொபைலில் உள்ள ஃபுல் டீட்டெயில் வந்துடும். இதில் எங்கே உங்களுக்கு ப்ராடக்ட் கோடு அப்படி இருக்குதுன்னா, இது ஃபுல்லாக பார்ட்டிஷனு. இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்களாக்கும் இந்த இருக்குது ப்ராடக்ட், தெரியுதா? இதுதான் ப்ராடக்ட். இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு தேவையான நேம். ஜாஸ்மின்னு போட்டிருக்கு. ஜாஸ்மைன்ங்கிறது இதோடைய ப்ராடக்ட் நேம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? நெக்ஸ்ட்டு இதோடைய ஃப்ளாஷ் ஃபைல் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அதோடைய லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. குரோமை ஓப்பன் பண்ணிக்கலாம். குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு mifam.net நான் ஆல்ரெடி ப்ரௌஸ் பண்ணி வச்சதுனால அது இருக்குது. இது பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டு பேஜ், இதையே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா mifam வந்துடும். இது வந்து எல்லா எம்ஐ ஃபோனுக்குள்ள எல்லா ஃப்ளாஷ் ஃபைலுமே இதில் இருக்கும். ஃபாஸ்ட்டாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதை வந்து இதில் வந்து என்டர் டிவைஸ் நேம் ஆர் மாடல் கோடுன்னு வருது. இதில் வந்து நம்ம MIA2 அடிக்கலாம். MIA2 இதில் காட்டுது பாருங்கள். ரெண்டு MIA2 லைட்டுக்கு வந்து டைசின்னு காட்டுது, MIA2க்கு வந்து ஜாஸ்மைன் காட்டுது. நம்மளுக்கு தேவை ஜாஸ்மைன். இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து கீழே வந்து பாருங்கள். இதில் வந்து சைனா, குளோபல், யூரோப்பு, இது வந்து TWRPங்கிறது வந்து மெமரி கார்டு மூலமாக பண்ணுறது. நம்ம வந்து எப்போதுமே குளோபலை தான் சூஸ் பண்ணணும். குளோபலை சூஸ் பண்ணதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஃபைல் எதுன்னு பார்க்கணும். லேட்டஸ்ட் ஃபைலில் 2019-12-28 தான் கடைசியாக விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் இதுக்கு அப்டேட்டே வரல. இது வந்து MIUI வெர்ஷனு 10ல் இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9ல் இருக்குது. 1.69 GB ஃபைல் சைஸு. இது வந்து என்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த டேட்டு. மொத்தம் வந்து 11,522 பீப்புள் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயில் ஃபுல்லாக இதில் இருக்கும். இது முக்கியமாக குளோபல் தான் நம்ம பண்ணணும். நீங்கள் வந்து சைனா பண்ணிட்டீங்களாக்கும் உங்களுக்கு வந்து
சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேலை செய்யாது, முக்கியமாக வந்து ப்ளே ஸ்டோர் வேலை செய்யாது. அதனால் கவனமாக ஃப்ளாஷ் ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக குளோபலில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்களாகும், சாரி டவுன்லோடை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது உள்ள அடுத்த விண்டோவுக்கு போகும். இதில் வந்து டவுன்லோட் சர்வர் Xiaomi 1 and 2 இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்லேயே டவுன்லோட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். இது பாருங்கள் டவுன்லோட் ஆகுது. நீங்கள் வந்து இந்த ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னாக்க தெரியும். டவுன்லோட் ஃபோல்டரில் 9 மினிட்ஸ் காட்டுது. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சதுனால இதை நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் தேவையோ அதில் வச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து நான் வந்து இப்போ யூஎம்டி QC ஃபைலில் வந்து நான் வந்து இதை ஃப்ளாஷ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட யூஎம்டி இருந்தால் அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து சிங்கிள் ப்ரோக்ராம், மல்டி ப்ரோக்ராம் ரெண்டில் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சிங்கிள் ப்ரோக்ராம்லேயே பண்ணலாம். ப்ரோக்ராமை வந்து டிக் பண்ணிக்கிறேங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த பாரை கிளிக் பண்ணிங்களாக்கா அது ஃப்ளாஷ் ஃபைல் உள்ள லொக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபைல் என்ன ஃபோல்டரில் வச்சுக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரில் போய்ட்டு அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் F ஃபோல்டரில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஜாஸ்மைன் இதாக இருக்குது. ஜாஸ்மைன் இது இமேஜை கிளிக் பண்ணுறமாகவும் ப்ரோக்ராம் 0 இதை வந்து அப்படி தான் காமிக்க ஓகே கொடுத்துருங்க. ஃபைல் வந்து செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு இதை வந்து ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு EDL மோடுக்கு கொண்டு போகணும். EDL மோடுக்கு கொண்டு போகிறதுக்கு இதை ஒரு வாட்டி பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். டிஸ்பிளே தேவையில்லை, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை எடுத்து தனியாக வச்சுட்டு இதோடைய EDL பாயிண்ட் வந்து பார்த்தீங்களாக்கும் இந்த ஆன் ஆஃப் சுவிட்சு கனெக்டருக்கு உள்ளதான் இருக்குது. இங்கே 2 பாயிண்ட் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து இதோடைய EDL பாயிண்ட்டு. இந்த EDL பாயிண்ட்டு இதை வந்து டியூசரில் வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு கேபிளை கனெக்ட் பண்ணால் EDL போர்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி EDL போர்ட் கனெக்ட் ஆகுதாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் டிவைஸ் மேனேஜரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போர்ட்டுங்கிறத ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சைட் பை சைடு நம்ம வந்து EMT டூலையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை ஷார்ட் பண்ணிவிட்டு கேபிளை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, டிடெக்ட் ஆகிடுச்சு. Qualcomm HS USB QD லோடர் 9008 போட்டு டிடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. ஃப்ளாஷுங்கிற பட்டனை கிளிக் பண்ணலாம், அதுவே ஃப்ளாஷ் ஆகிடும். வெயிட் பண்ணுவோம். ஃப்ளாஷ் ஆகுது. இது கைஸ் இது ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஓடும். இதை நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். கைஸ் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து மொபைலை ஆன் பண்ணி நம்ம இது ஃபோன் வந்து என்ன ரெடி ஆகிடுச்சா, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்து எல்லா பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளேயை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லோடிங் ஆகிக்கிட்டு இருக்குது, பார்க்கலாம். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நார்மல் செட்டிங்ஸ் பண்ணி உள்ளே போனால் ஓகே ஆகிடுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர்.